நெயில் இறந்ததுக்கப்புறமா அங்கே இருக்கிற யாராலையுமே ப்ராப்பராக வேலை செய்ய முடியல. எல்லாருமே ஒரு மாதிரி சோகமாக டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. கெலின் வந்து நெயிலோட ரூமை கிராஸ் பண்ணி போகிறப்ப உள்ளே போய் பார்ப்போமேன்ட்டு போகிறான். அப்போ அவர் கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. அதனால் அவன் அழுக ஆரம்பிச்சிடுறான். அங்கே ரோசல் டைரி ஒன்று இருக்கும். ஸோ அவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அதை சும்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப அவனுக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுப்பாங்க. அது யார்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னா மிஸ்டர் ஆசிக் ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்டேருந்து. அவர் அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, நீ இதை படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் நேரத்துக்கு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பேன். நான் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால எனக்கு எந்த ஒரு மெமரியுமே ரீகால் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் நான் நிறையா இடத்துக்கு போய் என்னோடய மெமரிஸ் ஏதாவது ரீகால் பண்ண முடியுமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் வந்து என்னோடய தூதுவனை அனுப்பி வைக்கிறேன். நீ அவன்கிட்டேருந்து நீ மெசேஜை பாஸ் பண்ணி என்கிட்டேருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுனாலும் ஹெல்ப் வேணுனாலும் நீ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. இவன் தலையில் கை வச்சுட்டு இவரும் இப்போ போயிட்டாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அந்த லெட்டர்லேருந்து ஒரு விசில் கீழே விழுது. இது என்னதுன்னு அவன் எடுத்து பார்க்குற டைமில் ஏதோ ஒரு யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேட்கவும் அதை எடுத்து ஒளிய வச்சிடுறான். அப்போ புக்கு வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுவுது. அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று விழுது. யார் வந்திருப்பார் அப்படின்னா கேப்டன் தான் வந்திருப்பார். அவர் பார்த்துட்டு ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இந்த வாண்டட் போஸ்டரில் இருக்கார், இது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்ககிட்ட இதை பற்றி நான் வார்ன் பண்ணவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ் மோடுக்கு போயிடுறாரு. அப்போ தான் அவர் வந்து ஃபுல்லாக டெஃபினேஷன் பண்ணுறாரு. என்னென்னா அதில் ஃபோட்டோவில் இருக்கிறவன் வந்து இன் ஜாங்வில். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒன் சைட் கண்ணு தெரியாத மாதிரி அதில் ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து ஒரு ஆர்க் பிஷப் இருக்குல்ல இவங்களோடது, அதில் ஒரு மெம்பராக தான் இருந்திருக்கான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவனோட கண்ட்ரோலை இழந்துட்டான். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னா நிறைய பியண்டர்ஸ் கண்ட்ரோலை இழந்தது. அது மாதிரி இவனும் ஒரு கண்ட்ரோலை இறந்துருக்கான். இழந்தவன் சாகலை, பட் ஆனால் அந்த இடத்தோட தப்பிச்சிட்டான். தப்பிச்சு போகிறப்ப பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுவாங்களோ அந்த சீல்டு ஆர்டிஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது கேஜெட்டு. ஸோ அந்த மாதிரி கேஜெட்டில் 008 அப்படிங்கிற ஒரு இதை வந்து திருடிட்டு ஓடிட்டான். அந்த கேஜெட் என்ன அவ்வளோ பெருசா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, அது வந்து கிரேடு 0, அதாவது டாப் 1 அந்த கிரேடை சேர்ந்த ஒரு டேஞ்சரான ஒரு வெப்பன் அது பார்த்திங்கன்னா. ஸோ அதை அவன் திருடிட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரியும், அவன் திரும்பி எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா ஹோலி கேத்தட்ராலுக்கு சீக்கிரமாகவே இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ அவன் கண்ணில் நீ மாட்டினீன்னா நீ 1000% இறந்துடுவே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஸோ அந்தளவுக்கு பயமுறுத்தி விடுறான் கெலினை. அது மட்டும் இல்லாமல் இவர் எக்ஸ்ட்ரா இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வெப்பன் யூஸ் பண்ணுறாங்களா அந்த சீல்டு ஆர்டிஃபேக்ட்டு, ஸோ அது எப்படி உருவாகுது அப்படிங்கிறத சொல்கிறாரு. அதாவது ஏதாவது ஒரு பியாண்டர் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் லாஸ் பண்ணிட்டு இறந்துடுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களோட பவர்ஸ் வந்து அந்த இடத்துல லீக் ஆகும். இல்லை அந்த பவர்ஸை அவங்க விட்டுட்டு போவாங்க. ஸோ அந்த பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதை சீல் பண்ணிடுறாங்க. அந்த வெப்பன் பார்த்திங்கன்னா அந்த சீல் பண்ண ஆர்டிஃபேக்ட் இருக்குல்ல, அதோட பவர் வந்து அதோட பவர் ரேங்க் எப்படி அமையும் அப்படின்னா அந்த பியாண்டர் யூஸ் பண்ண பேத்வே அதோட சீக்வன்ஸை பொறுத்து தான் அதோட டேஞ்சர் வந்து அமையும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அவன் வேறு ஏதோ ஒரு கேள்வி கேட்பான். அப்போயே வந்து இந்த அளவுக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டதே போதும் அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லுவார். கூட வந்து அந்த டராட் கார்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த ஜோக்கர் ஏற்கனவே ஒருத்தன் வந்து யூஸ் பண்ணியிருப்பான், அந்த கார்டை வச்சு அதை வந்து வெப்பனாக யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அதை வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ கேட்ட மாதிரி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி கிளின்ட்டை கொடுத்துட்றாரு. அந்த கார்டை கொடுத்ததுக்கப்புறமா அவன் அதை எடுத்து என்ன பண்ணுறான் அப்படின்னா கையில் வித்தெல்லாம் காட்டி அதை யூஸ் பண்ணுவான். ஸோ அப்போ வந்து அவனோட அக்யூரசி வந்து மிஸ் ஆகும். அதுக்கு கேப்டன் என்ன சொல்லுவார்னா, நீ வந்து ரொம்ப அவசரப்படாத, உனக்கு வந்து நான் ஒரு கைடு வைக்கிறேன். சீக்வன்ஸ் 6 இருக்கிற ஒரு கைடர் வந்து நான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். அவங்க வந்து உனக்கு டீச் பண்ணுவாங்க எல்லாத்தையும். சீக்கிரமாகவே சீக்வன்ஸ் 8 ஆகிட்ட. ஆனால் இந்த மேஜிக்கல் வேர்ல்டை பற்றியும் இங்கே இருக்கிற சுற்றுச்சூழலை பற்றி நீ இன்னும் ப்ராப்பராக புரிஞ்சிக்கல. ஸோ நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் உனக்கு ஒரு கைடு வைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு 10 மணிக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அண்ணன் கூடயும் தங்கச்சி கூடயும் சும்மா ஜாலியாக கான்வர்சேஷன் நடத்துவான். அது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவன் ரூமுக்கு போய்ட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த விசில் இருக்குல்ல, ஸோ அதையும் அந்த லெட்டர் எடுத்து படித்து பார்ப்பான். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, அதே மாதிரி தான் என்னோடய இருக்கிலே சின்ன சைஸு தூதுவனை வந்துட்டு அனுப்புகிறேன், ஒரு மெசேஞ்சரை. ஸோ அவன் மூலிமா உனக்கு என்னென்ன வேணுமோ நீ எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு மாதிரி பாஸ் பண்ணிக்கலாம். நீ அவன்ட்டான் அப்படின்னா அவன் உனக்கு திரும்பி வந்து கொடுப்பாங்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவான், அந்த விசிலை ஊதி பார்ப்பான். அது சவுண்டே வராது. ஒரு வேளை உடஞ்சிட்டோ அப்படின்னு யோசிக்கிற டைமில் ஒரு மாதிரி அவனுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஆசிக்கோட பழைய மெமரியிலேருந்து ஒரு பெரிய சைஸு எலும்புக்கூடு ஒன்று வந்திருக்கும். அந்த எலும்புக்கூடு வரும். அதை பார்த்துட்டு இதுதான் உங்களுக்கு சின்னதாக உங்கள் ஊரில் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிப்பான். சடனாக அது என்னன்னா ஏதோ ஒன்று சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக அதை ஃபீல் பண்ணிவிட்டு அது டிஸப்பியர் ஆகிடும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல டேலி இருக்கால, ஸோ அவள் வந்திருப்பா. அவள் வந்தோடனே இவன் வந்து அவளை அட்டாக் பண்ண போவான். அப்புறம் தான் டேலின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தான் இப்போ எனக்கு கைடா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பான். அடுத்து 6க்கு நீங்கள் வந்து அட்வான்ஸ் ஆனதுக்கு என்னோடய கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிவா. ஆமாம், நான் வந்து ஸ்பிரிட் மீடியம் அப்படிங்கிற ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து நான் அட்வான்ஸ் ஆகியிருக்கேன். இப்போ நான் வந்து உனக்கு 2 பியாண்டர் ஸ்கில்லை வந்து நான் சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க.
அதுக்கப்புறம் லெசனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லெசனை ஸ்டார்ட் பண்ணால் என்னென்னா, அவங்களோட டெக்னிக் ஒன்று இருக்கும்ல, அடுத்தவங்க மைண்ட்குள்ளே போய்ட்டு அவங்க கூட கம்யூனிகேஷன் நடத்துறது, அவங்க ஸ்பிரிட் மீடியம் மூலியம் அவங்க ஸ்பிரிட் கூட கம்யூனிகேஷன் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்கில்லுக்கு என்னென்ன டேஞ்சர் இருக்குது, எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு லெசன் நடத்திட்டு இருக்காங்க. அவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தூக்கம் வர ஆரம்பிச்சுட்டு, இன்னையோட இது போதுமே அப்படின்னு அவன் புலம்புற டைமில் ஜன்னலுக்கு எய்த்தாப்புல பார்த்தீங்கன்னா, இவர் கேப்டன் வந்து நிற்பார். எனக்கு அந்த சீனை பார்த்தோன்னே செம சிரிப்பாக போயிட்டு, அவர் நின்ன போஸ் அப்படி இவன் பார்த்துட்டு மிரண்டே போயிடுவான். அவர் அங்கே வந்துட்டு இந்த மாதிரி லெசனை கெடுக்கிறதுக்கு என்னை மன்னிச்சிருங்க, இப்போ ஒரு அர்ஜென்ட் கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளீனை கூப்பிட்டு போகிறாரு. எங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. அங்கே போயிட்டு இந்த மாதிரி சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீக்வன்ஸ் 7 ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஸ்பெக்டாக்டர் பேத் யூஸ் பண்ணுற ஒருத்தரை வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இவரோட நைட் மேர் பவரை வச்சு, கேப்டனோட நைட் மேர் பவர் இருக்குல்ல, ஸோ அதை வச்சு அவரை வந்து எதுவும் பண்ண முடியல, இன்டகிரேட் பண்ண முடியல. ஸோ நீ வந்து ஸ்பிரிட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி, அது ஒரு பவரு, ஸோ அதை தான் அவள் சொல்லி கொடுத்துட்டு இருந்திருப்பா. அதை வந்து நீ யூஸ் பண்ணி ஏதாவது தெரிஞ்சுக்க அப்படிங்கிற மாதிரி கிளின்ட்ட சொல்லுவாங்க. அந்த ஸ்பெக்டாக்டர் பேத்வே இருக்குல்ல, அது யார் யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அந்த 3 பேர் சேர்ந்த ஒரு இடத்துக்கு இந்த ஃபிஸ்ட் இருக்குல்ல, கே ஃபிஸ்ட்டு, ஸோ அந்த இடத்துல இந்த ஒரு பொண்ணு இருப்பாள், ஸோ அவள் யூஸ் பண்ணுற பேத்வே தான் அது. ஸோ கொஞ்சம் பார்த்து இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி கேப்டன் சொல்லியிருப்பார். இப்போ அவங்ககிட்ட போய்ட்டு அந்த பியாண்டர் இருக்கானா, ஸோ அவங்ககிட்ட போய்ட்டு இவன் போய் சும்மா பேச்சுவார்த்தை நடத்துகிறான். அவனும் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவமாகி இவனை அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். அப்போ கிளீன் வந்து அவனோட கார்டை யூஸ் பண்ணி அவனை திரும்பி செவுத்தில் வச்சு அடிக்கிறப்பையும் அவன் அதையும் மீறி திரும்பி வரான். அப்போ கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவரோட நைட் மேட் பவரை யூஸ் பண்ணி அவனை சீல் பண்ணுறாரு, ஒரு மாதிரி பிடிச்சி வைக்கிறாரு. இப்போ வந்து நீ ஆரம்பிடா அப்படின்னு சொல்கிறப்ப கிளீன் வந்து ஏதோ அந்த சொல்யூஷன்லாம் தூக்கி போட்டு விளையாண்டு அது மூலியமாக அந்த பியாண்டர் இருக்கான பாதிக்கப்பட்டவன். ஸோ அவனோட உடம்புக்குள்ளே போயிட்டு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவனோட மெமரிக்குள்ளே போனால் அந்த இடமே ஒரு மாதிரி பாலடைஞ்ச மாதிரி இருக்குது. அப்போயும் உள்ளே போய் பார்த்தா ஒரு கடலுக்கு நடுவில் ஆக்டோபஸோட கை கால்லாம் இருக்கும்ல, அந்த இது கிடக்கு. அது மேலே அவன் உட்காந்துருக்கான், அந்த பாதிக்கப்பட்ட அந்த பியாண்டரு. ஸோ அப்போ வந்து அவன்கிட்டயும் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறான். நீ யார், நீ மென்ஷன் பண்ண அந்த எல்லுங்கிறவன் யார் அப்படிங்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான்னா, எல்லுங்கிறவன் லானியஸ் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவனுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறப்ப இவன் சொல்கிறான், நாங்கள் வந்து எல்லாருமே இந்த சைக்காலஜிக்கல் ஆல்கெமிஸ்டோட ஒரு பங்கு, எல்லாருக்குமே ஒரு பாட்டு இருக்குது, நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த உலகத்தை ஆள போகிறோம், நாங்கள் எல்லாருமே இம்மோர்டல் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். சொல்லிவிட்டு கிளீனை ரொம்ப பயமுறுத்துகிறான். அந்த இடத்துல வந்து இப்போ என்ன சிக்கல்னா, அவள் ஏற்கனவே டேலி சொல்லியிருப்பா, இது யூஸ் பண்ணுறது சம்டைம்ஸ் உன் உயிருக்கே ஆபத்து வரும்னு. ஸோ அந்த மாதிரி கட்டத்தில் தான் இப்போ அங்கே கிளீன் இருப்பான். இவன் வந்து கண்ட்ரோல் பண்ணுறான்னு பார்த்தா அவன் இவனை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடமே ஃபுல்லாக அந்த இடத்துல இருக்கிற தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே இருந்து பண்ணி இவனை வந்து ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறான், கிளீனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கிளீன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் அந்த மெமரியை விட்டு வெளில வரத்துக்கான அந்த ஒரு வழி இருக்குல்ல, அது ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சுருங்கிட்டு வரும். ரொம்ப சின்ன கேப்பில் வந்து என்ன ஆகும்னா, ஜஸ்ட் மிஸ்ஸில் கிளீன் வந்து தப்பிப்பான். இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, அந்த ரியல் வேர்ல்டில் அவன் அந்த மெமரியில் அட்டாக் பண்ணது இல்லாமல் நேரில் வந்து அட்டாக் பண்ண வருவான். அப்போ கேப்டன் என்ன பண்ணிடுறாரு, கன் வச்சு ஷூட் பண்ணிடுறாரு. நீ அங்கே உனக்கு இன்னும் ஆகலை, நீ அங்கே ட்ராப் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவன் என்ன சொல்கிறான், நான் அந்த இடத்துல வந்து அந்த ஹேங்குடு பேத்வே இருக்குல்ல, ஸோ அதுக்கான சிம்பிள் வந்து தலைக்கீழ நிற்கிறது இருந்தது, ஒத்த கண்ணு. ஸோ நான் அதை அங்கே பார்த்தேன், இவனுக்கும் வந்து அந்த அரோரா ஆர்டரில் இருக்கிற அந்த ட்ரூ கிரியேட்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ இதுக்கும் அந்த லான்வியஸ் அப்படின்னு அவன் யாரும் கிடையாது, ஒரு பொண்ணு வந்து ப்ரெக்னெண்ட்டாக வந்து என் புருஷனை காணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்களே, ஸோ அந்த ஆளை தான் இப்போ தேடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து இதை ஃபுல்லாக ஊர் முழுக்க போஸ்ட் அடித்து இவனை வந்து கண்டுபிடிச்சி தரணும் அப்படிங்கிற மாதிரி வாண்டட் போஸ்டர் மாதிரி போட்டு ஒட்டிடுறாங்க. அப்போ கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரிய கை வந்து இறந்துருவாப்பில். ஸோ அங்கே இன்வெஸ்டிகேஷனுக்கு இவங்க போவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 2 பொண்டாட்டி இருக்கும் போல். அவங்க சொல்கிறாங்க, இந்த 2ஆம் தாரம் தான் வந்து இவ தான் கொலை பண்ணியிருப்பா, அவளை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அறையிறா. அதுக்கப்புறம் போலீஸ்லாம் எல்லாரையும் சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. கிளீன் பார்த்துட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு 2ஆம் தரமா அவனுக்கு பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபன்னாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அவள் இருக்கால, இந்த 2ஆம் தரமாக இருக்கால, இப்படி சொல்லவே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவள் வந்து என்ன பண்ணுறா அப்படின்னா, இங்கேயோ வெளில போகிறப்ப கிளீனை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக லுக் விட்டுட்டு போயிடுறா. ஸோ இவங்க வந்து அந்த டெட் பாடியை போயிட்டு பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு கிளீன்ட்ட கேட்குறாங்க, இது வந்து நீ யூஸ்வலான டெத்துன்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை இதுக்கும் பியாண்டருக்கும் எனக்கு சம்மந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கிளீன் சொல்கிறான். அவள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இவர் தான் நம்மளோட அடுத்த லிஸ்ட்டில் இருந்தார் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ளே இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி கிளீன் சொல்கிறான். இவருக்கும் அந்த லாவனியஸ் இருக்கானா, ஸோ அவனுக்கும் சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. இவர் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு மெம்பராக வேறு இருப்பார். இவர் இறந்துட்டாரா, ஸோ அப்போ கேப்டன் என்ன சொல்கிறான்னா, அப்போ அவளுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, வேறு யாரும் கிடையாது, அந்த ஷாரோனுங்கிறவ, அந்த சொன்ன 2வது பொண்டாட்டி. ஸோ அவளை ஷாரோன்னே சொல்லிப்போம், எனக்கு அது அப்படி சொல்ல ஒரு மாதிரி இருக்குது. அவள் போனதுக்கப்புறமா கிளீன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவரோட ஃபோட்டோவை வச்சு இவரோட மரணத்துக்கும் பியாண்டருக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்க்குறான்.
அப்போ அதில் வந்து பியாண்டருக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குதுன்னு வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான்னா, அந்த ஷேரோன் இருக்கால, அவளோட ஃபோட்டோவை வச்சு இவ பியாண்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்ப்பான். அவளுக்கும் இந்த லாவணியஸ் இருக்கானா, ஸோ அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்ப்பான். எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. இது வந்து அவளோட உண்மையான பேரா, இல்லை இவ வந்து என்னோட பெரிய பியாண்டராக இருப்பாளா, ஏன் என்னால் இவளை வந்து இது பண்ண முடியல, ட்ராக் பண்ண முடியல, அவனோட டைவனேஷன் பவரை யூஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசிப்பான். அந்த மாஸ்டர் மைண்டுக்கும் இவளுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது காட்டுறாங்க, அந்த வீடை ஒன்று காட்டுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த ரெட் சிம்னே இருக்குது. நம்ம ஏற்கனவே கெலின் வந்து ஒரு மெமரிக்குள்ளே போய் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சிம்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லா கேஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிற்கிது. எல்லாரோட கேஸ்லேயுமே ஏதாவது ஒரு விஷயம் வந்து காமனாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் சிம்னி அந்த ஹவுஸ் வந்து காட்டுறாங்க. ஸோ அதோட இந்த எபிசோடு முடியுது. கடைசியாக ஒரு கிரெடிட் சீன் ஒன்று இருக்குது. இப்போ கெலினு, ஜஸ்டிஸ், இந்த ஹேங்கர்மேன் 3 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு இடத்துல இன்னொருத்தன் வந்து கை கால்லாம் அடிபட்டு ரத்தத்தோடு வந்து ஒரு மாதிரி ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது வந்து இங்கே கெலினுக்கு வந்து என்னென்னா அந்த ரெட் டாட் மூலிமா அவனுக்கு வந்து அந்த ப்ரேயர் வந்து யாரோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ அதை பெருசாக அவன் கண்டுக்கல. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி, நீங்கள் சொன்ன விஷயத்தை வச்சு என்னால் அந்த எக்ஸாமினேஷன் வந்து பாஸ் பண்ண முடியுது, அடுத்த லெவலுக்கு போக முடியுது, பொலிட்டீஷியன்ஸ் கூடலாம் ஏதோ சம்திங் பேசிட்டு இங்கே ஹேங்கர்மேன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, வந்து இந்த அரோரா ஆர்டரில் இருக்காங்களே, ஸோ அவங்களுக்கும் காடுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, ட்ரூ கிரியேட்டருக்கும் காடுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். இது வந்து ரோசல் டைரியிலே ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவன் யோசிக்கிறான். ஸோ இது வந்து காட் லெவலுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் கெலினுக்கு புரிய வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹேங்க்டு மேன் வந்து ஜஸ்டிஸ் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறான். எனக்கு வந்து ஒருத்தரை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும். அவர் பார்த்தீங்கன்னா 7 பைரட் அட்மிரலோட ஒரு ஆள். ஸோ அவரை பற்றி எனக்கு தெரியணும் அப்படிங்கிற பையன். அந்த ஆள் என்னென்னா எவனையோ போட்டு மூஞ்செல்லாம் போட்டு பிதுக்கிட்டு கொன்னுக்கிட்டு இருக்கான். ஸோ அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரேயரோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அதை நிறையா சென்ஸ் பண்ணுறான் கெலினு. ஸோ அதனால் என்ன பண்ணிடுறான்னா அதை எடுத்து ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணி பார்க்குறான். அங்கே வேறு ஒருத்தன் வந்து ரொம்ப ப்ரேயர் பண்ணிகிட்ருக்கான். அந்த லாங்குவேஜே அவனுக்கு புரியலை. ஸோ லாங்குவேஜ் வந்து என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு கெலின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சு பார்க்குறப்ப இது ஜோட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் போல். ஸோ இதை வந்து அவனோட முன்னாடி பாஸ்ட்டில் அந்த யூனிவர்சிட்டியில் படித்தது தான், ஏன்னா ஹிஸ்ட்ரி தானே அவன் படிச்சிருந்தான். ஸோ அந்த இதை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு பார்க்குறான். அவன் என்ன ப்ரேயர் பண்ணுறான் அப்படின்னா, கெலின் ஆரம்பத்தில் ஜஸ்டிஸ் கிட்டேயும் ஹேங்க்டு மேன் கிட்டேயும் நீங்கள் ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மந்திரம் சொல்லி கொடுத்துருப்பான்ல, ஸோ அது சேம் மந்திரத்தை அவன் யூஸ் பண்ணுவான். அப்போ தான் நம்ம சொன்ன அந்த காடுக்கும் இவனுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவனை வந்து சமன் பண்ணிடுறான். அந்த இடத்துல சமன் பண்ணுறப்ப அவனோட அந்த ரத்தம் எல்லாமே போய் தெளிவாக இருக்கான். அவனுக்கு வந்து இந்த 3 பேரை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல் காடு மாதிரி தெரியுறாங்க 3 பேருமே. ரைட்டில் ஃபுல்லாக ஷேடோவாக தெரியும். அப்போ பார்த்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் வந்து ஃபூல் அப்படின்னும், ஜஸ்டிஸு, ஹேங்க்டு மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அந்த டெராட் கார்டு இருக்குல்ல, ஸோ அதை அவன்கிட்ட கொடுத்து இதில் ஏதாவது ஒரு கார்டை நீ சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கிளின் சொல்கிறான். அவன் வந்து ஒரு கார்டை சூஸ் பண்ணுறான். அது வந்து சன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அதோட அந்த எபிசோடு முடியுது. ஸோ அடுத்தடுத்த எபிசோடும் நம்ம கண்டினியூவாக நம்ம சேனலில் போடுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த அனிமே பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.